வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பேசப்போகும் விஷயம், மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். பல நேரங்களில் நம்மை நாமே குறைத்து நினைப்போம். என்னால் முடியாது, எனக்கு யாரும் இல்லை, நான் அவ்வளவு முக்கியமில்லையோ என்று. ஆனால் உண்மையில் சுயமரியாதை என்பது வாழ்க்கையின் அடித்தளம். நீங்கள் உங்களை மதிக்கத் தொடங்கினால் உலகமே உங்களை மதிக்கத் தொடங்கும். இன்று இந்த வீடியோவில் உங்களுக்கே உங்கள் மீது மரியாதையை ஏற்படுத்தும் 15 சிறந்த பழக்கங்களை பார்க்கலாம். 1. தினமும் அதிகாலை நேரத்தில் எழும் பழக்கம். காலை நேரம் அமைதியானது. நீங்கள் எழுந்தவுடன் உங்கள் நாளை கட்டுப்படுத்துகிறீர்கள். தாமதமாக எழுபவர் நாள் முழுவதும் நேரத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறார். இதுவே சுயமரியாதையின் தொடக்கம். 2. உங்கள் உடலை பேணும் பழக்கம். உடல் நலம் என்பது உங்கள் கண்ணாடி. சீரான உணவு, தினமும் நடைப்பயிற்சி, 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பது, தூக்கம், இதெல்லாம் உடலுக்கும் மனதுக்கும் மரியாதை காட்டும் வழிகள். 3. நேரத்தை மதிக்கும் பழக்கம். நேரம்தான் வாழ்க்கை. தாமதம் செய்வது உங்கள் மீதே மரியாதையின்மையை காட்டும். நேரத்துக்கு பழகும் ஒருவர் தன்னம்பிக்கை மிகுந்தவராவார். எதற்கும் தாமதிக்காமல் நேரத்தை மதியுங்கள். காலம் போனால் திரும்ப கிடைக்காது. 4. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பது. ஒருவரிடம் சொன்னால் அதை செய்யுங்கள். நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுவது உங்களுக்கே நம்பிக்கையை வளர்க்கும் பழக்கமாகும். ஒருவரிடம் வாக்கு கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பது அசிங்கமாகும். வாக்கு கொடுப்பதற்கு முன்னால் யோசியுங்கள், அது சரியா தவறா என. நியாயமாகப்பட்டால் வாக்கு தவறாதீர்கள். 5. இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வது. ஒவ்வொருவருக்கும் எல்லை என்பது வேண்டும். எல்லோருக்கும் சம்மதம் சொல்லி உங்களை இழந்து விடாதீர்கள். இல்லை என்பது சுயமரியாதையின் வலிமையான சொல்லாகும். யார் என்ன சொன்னாலும் சரி என கேட்க வேண்டிய அவசியமில்லை. சொந்தங்கள் எதற்கெடுத்தாலும் எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நாம் எவ்வளவு செய்தாலும் போதாது அவர்களுக்கு. யாராக இருந்தாலும் அவர்களுக்கிடையே ஒரு எல்லை கோட்டை தாண்டி பழகாதீர்கள். இல்லை என சொல்ல தயங்காதீர்கள். 6. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பழக்கம். மனதில் வைத்துக்கொள்ளும் வழி நம்மை உடைக்கும். அன்பாக, மரியாதையுடன் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள். அது உங்களுக்கு அமைதியையும் மரியாதையையும் தரும். இப்பொழுது ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறார்கள். கணவன் கூறியதை மட்டுமே மனைவி கேட்க வேண்டும் என்ற நிலையில் மனைவியின் உணர்வுகளை கணவன் புரிந்து கொள்ள மாட்டான். எதுவும் பேசாமல் கணவன் சொல்வதையே கேட்டு கேட்டு மனைவிக்கு வெறுத்துவிடும். இப்படி பேசாமல் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது அவர்களிடையில் வெறுப்பை உண்டாக்கும். அன்பாகவும் மரியாதையுடனும் உங்கள் உணர்வுகளை பகிருங்கள். 7. உங்கள் திறமையை வளர்க்கும் பழக்கம். புதியதை கற்றுக்கொள்வது, திறமையை மேம்படுத்துவது நீங்கள் உங்களை மதிக்கிறீர்கள் என்பதற்கான மிகச்சிறந்த சான்று. ஒவ்வொரு நாளும் 1% வளர்ந்தால் ஒரு வருடத்தில் நீங்கள் 365% மேம்பட்டிருப்பீர்கள். எனக்கு எதுவும் தெரியாது என நினைத்து கொண்டிருக்காதீர்கள். உங்களால் எதுவும் முடியும். தினமும் எதையாவது புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் திறமையை மேம்படுத்துங்கள். 8. உங்களை பற்றி நீங்களே குறை சொல்லாமல் இருப்பது. நம்மில் பலர் தாமாகவே என்னால் முடியாது, நான் சரியில்லை என்று சொல்லிக்கொள்கிறோம். அது உங்களின் மதிப்பை குறைக்கும். நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பது உங்கள் மனநிலையை தீர்மானிக்கும். 9. உங்கள் கடந்த தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பழக்கம். நாம் மனிதர்கள், தவறு செய்வது இயல்புதான். ஆனால் நம்மையும் மீறி ஏதாவது தவறு செய்துவிட்டால் அதற்காக வருந்தி கொண்டே இருந்தால் பிரயோசனமில்லை. அதிலிருந்து மீண்டு அதற்கான பிராயச்சித்தமாக மன்னிப்பு கேட்பது சுயமரியாதையின் உயர்ந்த வடிவம். 10. பிறரை ஒப்பிடாமல் இருப்பது. ஒப்பீடு என்பது மகிழ்ச்சியின் திருடன். நீங்கள் உங்கள் பாதையில் முன்னேறுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை, வேகம் மற்றும் பயணம் உண்டு. மற்றவரோடு ஒப்பிடாமல் நம் பயணத்தை நாம் மேற்கொள்வோம். 11. உங்கள் பணத்தை மதிக்கும் பழக்கம். பணம் என்பது வெறும் காகிதமல்ல, உழைப்பின் வடிவம். சேமிப்பு, கட்டுப்பாடு, பொறுப்புடன் பணத்தை நடத்துங்கள்.
இதுவே உங்களின் வாழ்க்கை மரியாதையை உயர்த்தும். 12. உங்களை நன்றாக அலங்கரிக்கும் பழக்கம். தோற்றம் மட்டுமல்ல, அது மனநிலையை மாற்றும். சுத்தமான உடை, சீரான தோற்றம் உங்களை பற்றிய ஒரு மரியாதையை எடுத்துக்காட்டும் அடையாளமாகும். 13. உங்களுக்காக நேரம் ஒதுக்கும் பழக்கம். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் உங்களுக்காக என நினைத்து செலவிடுங்கள். படிக்கலாம், இசை கேட்கலாம், தியானம் செய்யலாம். உங்களை மதிக்கும் சிறந்த வழி இதுதான். 14. நன்றி உணர்வுடன் வாழும் பழக்கம். நன்றி சொல்லும் மனம் கொண்டவர்கள் மனநிறைவு உடையவர்கள். நீங்கள் பெற்றிருப்பதை மதித்தால் உங்கள் மீது மரியாதை அதிகரிக்கும். நமக்கு கிடைத்திருப்பதை நினைத்து நன்றியோடு இருங்கள். எதுவும் கிடைக்காமல் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். 15. சுயநம்பிக்கை கொண்டு பேசும் பழக்கம். உங்கள் குரலில் உறுதியும் உங்கள் பார்வையில் தன்னம்பிக்கையும் இருந்தால் உங்களை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அன்பான நண்பர்களே, இந்த 15 பழக்கங்கள் வெறும் ஆலோசனைகள் அல்ல. இவை உங்கள் வாழ்க்கையின் மரியாதையை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்திகள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை உங்களை உயர்த்தும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த பழக்கம் எது என்று கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.